தமிழ்நாடு சிறுதானிய இயக்கத்துல மானியம் கொடுக்குறாங்க. ஒரு ஹெக்டேருக்கு 6000 ரூபாய் மானியம். இது பாத்தீங்கன்னா எல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது சிறுதானியம் மூலியமா கோலங்கள், மற்றபடி சிறுதானிய ரகங்கள், மற்றபடி பாத்தீங்கன்னா சிறுதானிய கல்நீக்க இயந்திரம் போன்றவைகளை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். குதிரைவாளி, பனிவரகு, அப்புறம் சோளம், கம்பு ஆகிய ரகங்கள் ஃபார்மருக்காக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். சிறுதானிய இயக்கத்துல பாத்தீங்கன்னா தேவையான விதைகள், அப்புறம் நுண்ணூட்ட உரங்கள், அப்புறம் உயிர் உரங்கள், விரிடி ஆகிய மானிய விலையில ஒரு ஹெக்டருக்கு 6000 ரூபாய்க்கு தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. சிறுதானிய இயக்கத்தின் மூலியமா மானியம் வழங்குவது சிறுதானிய சாகுபடி பரப்பு அதிகரிக்கிறது. அதே மாதிரி மக்கள் மத்தியில சிறுதானியங்கள் அதிக அளவு விரும்பி உண்ணப்படுகிறது. அதனால இதை நாங்க டிஸ்பிளே பண்றது மூலம் ஃபார்மருக்கு நாங்க இதை பத்தி தொழில்நுட்பங்கள் சொல்றோம். இந்த காலத்தில் துரித உணவுகளை தவிர்த்து சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா சிறுதானிய உணவுகள் உண்பது மூலம் பல்வேறு நோய்கள் எதுவும் வராது, தாக்காது. இதில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இது பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு சிறுதானியங்கள்ல நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. இதை சாப்பிடுவதன் மூலம் உடல்நிலை சரியாக இருக்கும். இதுல அதிகம் பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தாதனால் உடல் நலத்திற்கு ஏற்றது. சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் பூச்சி மருந்து இல்லாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி இயற்கையாக விளைவிப்பதால் இதில் அதிகம் நச்சுக்கள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் உடல் நலத்திற்கு மிகவும் சிறந்தது.